சார் பொதுவாக வந்து இந்த வண்டி ஓட்டும்போது நம்பர் பிளேட் சரியில்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்பர் பிளேட் எப்படி தான் சார் இருக்கணும்? நம்பர் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டாண்டர்டான நம்பர் பிளேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தனியார் வாகனம், நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க, பொதுமக்கள் பயன்படுத்துகிற ஒரு நம்பர் பிளேட்டு. அது வந்து வெள்ளை கலர் போர்டில் கருப்பு கலர் நம்பர் எழுதுறது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் கலர் போர்டில் கருப்பு கலர் எழுத்தில் இருக்கிறது. அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள். அது தவிர்த்து கவர்மெண்ட் வெஹிக்கிள் அதுக்கெல்லாம் வந்து செப்பரேட் வெவ்வேறு கலர்களில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக எதை கொடுக்குறாங்களோ அந்த சட்டத்தின்படி அந்த எழுத்து தான் இருக்கணும். அதை தவிர அளவு பெருசாவோ இல்லைனா வேறு மாதிரியாவோ இல்லை வேறு கலராகவோ பண்ண முடியாது. அதில் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்னு சொல்லுவோம். அது அந்த ரிஃப்ளெக்டிவ் வந்து ஓரளவுக்கு அது ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி தான் நம்ம வைக்க முடியுமே தவிர அது தவிர்த்து மீறி நம்ம வெவ்வேறு நம்ம இஷ்டம் போல் எதையா வச்சோம்னா 1000 ரூபா வரைக்கும் ஃபைன் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒரு சட்டம்னா வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு சட்டங்கள் வெவ்வேறு மாதிரியான வகையாக இருக்கும். அதனால் நீங்கள் பொதுவாக மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின் கீழ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா ஒரு சில அந்த நாம்ஸை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எந்த இடத்துலையுமே பிரச்சனை இல்லாமல் வண்டி வாகனத்தை செலுத்த முடியும். இது தவிர்த்து அந்த நம்பர் பிளேட்டில் வேறு ஏதாவது எழுதுறதோ இல்லை வேறு ஏதாவது தான் யார் அப்படின்னு காமிக்கிறதோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அவங்க சாதி பேரோ இல்லை மத அடையாளங்களோ இல்லை வேறு ஏதாவது எழுதுறது அது பண்ணக்கூடாது. அந்த பிளேட்டுனா அந்த பிளேட்டில் அது மட்டும்தான் இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஆங்கிலத்தில் தான் இருக்கணும். அது ஆங்கிலத்தில் எண்களும் ஆங்கிலத்தில் இருக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தமிழில் ஹிந்தியில் தெலுங்கில் அப்படின்னு அந்தந்த மாநிலத்தில் உள்ளவங்க பண்ணுவாங்க. அது வந்து சட்டப்படி தவறு. அந்த தவறை பண்ணாதீங்க. ரொம்ப அவங்களுடைய மொழிப்பற்றை வந்து அதில் காமிச்சிங்கன்னா சட்டவிரோதமாயிரும். அதனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக என்ன ப்ரிஸ்கிரைப்டு சைஸோ என்ன ப்ரிஸ்கிரைப்டு கலரோ அந்த கலரில் தான் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறதா அர்த்தம். சார் இப்போ நீங்கள் சொன்னதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. பட் ஆனால் முன்னாடி வந்து ஸ்ரீ முருகன் துணை, ஸ்ரீ படவெட்டி அம்மன் துணை அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. இது வந்து நம்பர் பிளேட்டில் மட்டும்தான் எழுதக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா, இல்லை கண்ணாடியிலையுமே எழுதக்கூடாது அப்படின்னு இருக்குங்களா? கண்ணாடியில் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி எழுதிக்கலாம். உங்கள் வேண்டுதலில் அந்த மத நம்பிக்கை யாரும் வந்து உங்களை தடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் பார்வையை தடுக்கிற மாதிரியோ இல்லை மற்றதை தடுக்கிற மாதிரியோ நீங்கள் வந்து அதை எழுதக்கூடாது. ஒன்று. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேறு அவங்க தொழில் ரீதியான எதாவது அதை எழுதிட்டு போகலாம். நீங்கள் தொழில் ரீதியாக உங்களுடைய பெயர் அதெல்லாம் வந்து எழுதலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பட் அதை வந்து அடுத்தவர்களுக்கு பிரச்சனையாகக்கூடாது, வண்டி ஓட்டுநருக்கு பிரச்சனையாகாமல் இருக்கணுன்றது அந்த இடத்துல முக்கியமான விஷயம். சரிங்க சார், இந்த விஷயம் ஓகே. இப்போ வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் வந்து இந்த சட்டத்துறையில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் அந்த பொது விவகாரங்களில் வந்து கையில் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க இருந்தால் காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு தான் அதை வந்து வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களுமே இதை பயன்படுத்தக்கூடாதா? கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது. காவல்துறையினர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஸ்டிக்கர்லாம் ஒட்டினா அது மாபெரும் தவறுங்க. அது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது டாக்டர்ஸ் எதுக்காக வந்து டாக்டர்ஸ் விட்டுறாங்கன்னா அவசரமாக நீங்கள் வந்து யாராவது ஒரு உதவுறதுக்கு போயிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் தடுக்கப்படக்கூடாதுன்றது தான் அந்த டாக்டர் சிம்பிள் பொதுவாக பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் எங்கேயா பார்க்கிங் கண்ட இடத்துல பார்க்கிங் பண்ண முடியாது. டாக்டர்ஸுக்குன்னு தனியாக ஒதுக்கின இடம் அவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நோயாளியை வந்து உடனடியாக போய் காப்பாற்றுறதுக்கு அவசர வேலைக்கு போகிறதுக்கு அதுக்காக உண்டான ஸ்டிக்கர். அதே மாதிரி வக்கீல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வக்கீல் வந்து அவசரமாக போகிறதுக்குன்னு கிடையாது. அது வந்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் இல்லை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே பார்க்கிங்காக கொடுக்கப்பட்ட ஸ்டிக்கர் தான் அந்த பார் கவுன்சிலில் அங்கீகாரம் கொடுத்த அந்த ஸ்டிக்கர். அதை வந்து போலீஸ்காரங்க வந்து தடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அந்த மாதிரி வக்கீலை வந்து தடுக்கக்கூடாதுன்றது எதுவுமே கிடையாது. அதை வந்து வக்கீல் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, காவல்துறையினரும் வக்கீலும் வந்து ஒரு சில ஒன்றா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்னென்னா ஒரே இடத்துல பணிபுரிகிறாங்க. அதனால் அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஒரு புரிந்துணர்வு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில நிறைய பேர் வந்து நாங்கள் தவறு பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி, நாங்கள் வந்து தப்பாக வந்து வண்டி ஓட்ட மாட்டோம் செய்ய மாட்டோன்றது வந்து தப்பாக இருக்க மாட்டோம்னு தான் சொல்கிறத தவிர தப்பு பண்ணிட்டு வர்றதுக்கு உண்டான அந்த அங்கீகாரம் அதில் கிடையவே கிடையாது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் அப்படின்னு ஒட்டியிருப்பாங்க. அந்த ப்ரெஸ்ஸுன்னெலாம் ஒட்டக்கூடாது. அது வந்து செக்ரட்டரியேட்டில் போய் அதுக்கு ஒரு சில நாம்ஸ் இருக்குது. அதில் அந்த ப்ரெஸ்ஸுக்குன்னு உண்டான மீடியா துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் தனியாக அங்கீகாரம் உண்டு. அதுவும் எதுக்காக அப்படின்னா அதுவும் போலீஸ் வந்து தடுக்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது, தடுக்காமல் இருக்க அதெல்லாம் கிடையாது.
அதுவும் எதுக்காகனா நீங்கள் வந்து செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயோ இல்லை பல இடங்களுக்குள்ளே வந்து மீடியாவுக்கு இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து வாகனத்தை நிறுத்துறதுக்காக தான் அதுவும் அந்த அங்கீகாரமே தவிர மற்றபடி தவறு பண்ணிவிட்டு இல்லைன்னா அவசரமாக போகிறதுக்கு அப்படின்னு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் எதுவுமே கிடையாது. இது தவிர பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து ஒரு சில வாகனத்தில் வந்து போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் போலீஸுடைய உறவினர்கள் இல்லை போலீஸ் குடும்பத்தார் இந்த மாதிரி இருக்கிறவங்க அதிகமாக அந்த ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க. அது வந்து பெரிய தவறு. அது பல இடங்களில் நானே பார்த்துருக்கேன். ஒரு சாதாரண ஒரு காவல் அதிகாரி அவர் வந்து ஃபைன் போடுவார். காவல் துறையினரோட சொந்தக்காரங்க வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தப்பு. அது வந்து தாராளமாக அவங்க பேரில் வந்து வழக்கு பதிவு செய்யலாம் காவல் அதிகாரிகள். அது செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. நேர்மையான அதிகாரிகள் அது செய்கிறாங்க. ஒருத்தவங்க 2 பேர் சரி மேலதிகாரியாக இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம அவங்க பேரில் ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சிட்டோம்னா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு விடலாம் ஒரு சில பேர். அது மாதிரி விடுறதாகவும் நான் கேள்விப்படுறேன். மற்றபடி இவங்க தாராளமாக நடவடிக்கை எடுக்கிறதா நியாயமானது. அது மாதிரி போலீஸுன்னு போட்டுக்கிட்டு சட்டவிரோதமான செயல்கள் செஞ்சாலும் அவங்கள வந்து இரும்புக்கரம் கொண்டு அவங்க தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான சட்டத்தில் எல்லா இடத்துலையும் இடம் இருக்குது. சார் நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. இதிலே வந்து போலீஸ் அப்படின்னு ஒட்டிட்டு போனால் தப்பு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து போலீஸ் வாகனமே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது அந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபடுற நிறைய யூடியூபர்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அது தவறு இல்லைங்களா? ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அது வருது. ஓகே, நீங்கள் வந்து ₹1 ஊழல் செஞ்சாலும் ஊழல் தான், 1 கோடி ரூபா ஊழல் செஞ்சாலும் ஊழல் தான். இது வந்து ஊழல். இது வந்து மக்கள் வரி பணத்தில் அவங்களுக்கு வாகனத்தை கொடுத்து அவங்க பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வந்து அது கிடையாது. ஓகே, அது வந்து பெரிய தவறு. ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் சினிமாவுக்கு போகிறதுக்கு மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு சொந்த பயன்பாட்டுக்கு பண்ணுறது வந்து அது பெரிய தவறு. அது வந்து ஊழல்னே நான் சொல்லுவேன். அது பெரிய குற்றம். அது வந்து ஒரு சிவில் நேச்சர் கிடையாது. அது மாதிரி ஏதாவது இருந்து அதை வந்து ஆதாரப்பூர்வத்தோடு நிரூபிக்கப்பட்டால் அவங்க வந்து அவங்க மேலே புகார் எழுந்தால், இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு காவல் அதிகாரி இல்லை அரசாங்கத்தில் எங்கேயோ ஒரு வேலை செய்கிறவங்க, அவங்க வந்து சொந்தத்துக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுத்தா கண்டிப்பாக அவர் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும். எடுக்கும்போது ரொம்ப அது சிவியராகவே இருக்கும். ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கிறோமா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்னம்மா இது, நாங்கள் இதை கூட நாங்கள் எடுத்துக்கூடாதா, செய்யக்கூடாதான்னு எடுக்கக்கூடாது. அது தவறு. சார் நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு. ஆனால் அந்த ஆதாரத்தை திரட்டுங்க பயன்படுத்திட முடியும் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆதாரத்தை திரட்டி கொடுக்கும்போது பொதுமக்களுக்கு வந்து காவல்துறை வந்து அச்சுறுத்தல் ஏற்பட்டால் என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் அச்சுறுத்தல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஒரு காவல்துறை வந்து ஒருத்தர் தப்பு பண்ணார், அவரை வந்து வேறு இடத்துல ஒரு புகார் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உடனே பின்தொடர்ந்து உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து இப்படி பூனைக்கு மணி கட்டுறது தான் யார்? பொதுமக்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம போடுறதுக்கு காரணமே என்னென்னா, நம்ம இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து தவறு செய்கிறவங்கள தட்டி கேட்கும் பொழுது, ஏன் இப்போ இது மாதிரி வீடியோஸே நிறையா போடுறாங்க, அந்த மாதிரி வீடியோ எடுத்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் வெளியே விட்டிங்கனாலே போதும், அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். அதெல்லாம் சோமோட்டோவாக தானாக முன் வந்து பல நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க நம்ம நாட்டில். அப்போ இனிமேல் வந்து இந்த மாதிரி ஆதாரங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களை அணுகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. என்ன மட்டும் இல்லை, எந்த வழக்கறிஞர் அணுகினாலும் சரி அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸு இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை உதவி, அவசர உதவி, இல்லைனா இதனால் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக என்ன அணுகலாம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.